Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது present tense negative. முதல்ல present tenseல be verbs யூஸ் பண்ணுவோம். be verbs என்னன்னா is, am, are. அந்த be verbs யூஸ் பண்ணும்போது நெகட்டிவாக இருந்தால் எப்படி எழுதணும் அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதோட சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் பி வெர்ப் ப்ளஸ் நாட். ஹீ, ஷீ, இட்டு, ராம் இந்த மாதிரி எனி சிங்குலர் ஃபார்முக்கு வந்து இஸ் போட்டு பக்கத்தில் என்ஓடி நாட் போடணும். இதை சுருக்கமாக இஸ்ன்ட் அப்படின்னு எழுதலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஹீ இஸ் நாட் அ டீச்சர், அவன் ஆசிரியர் இல்லை. ஷீ இஸ் நாட் அ புவர் கேர்ள், அவள் ஏழ்மையான பெண் அல்ல. இட் இஸ்ன்ட் சீப், இது மலிவானது அல்ல. ராம் இஸ்ன்ட் எ கவர்ட், ராம் ஒரு கோழை இல்லை. ஐ எம் நாட், இப்போ ஐக்கு வந்து ஆம் நாட் போடணும். இதை எப்படி எழுதுவோம்னா சுருக்கமாக எழுதுனா ஐ மேலே ஒரு அப்போஸ்ட்ரோஃபி போட்டு ஆம் போடணும். ஐ எம் நாட் அப்படின்னு தான் சுருக்குவாங்க. ஆமின்ட்டுன்னு நம்ம சுருக்க மாட்டோம். ஐ எம் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ எம் நாட் எ ஃபூல், நான் முட்டாள் இல்லை. அடுத்தது யூ ஆர் நாட், இது வந்து யூ, வி, தே, ப்ளூரல் ஃபார்ம் இது எல்லாத்துக்குமே வந்து ஆர் நாட் போடணும் அல்லது ஆரெண்ட் அப்படின்னு சுருக்கமாக போடலாம். யூ ஆர் நாட் அ கல்ப்ரிட், நீ குற்றவாளி இல்லை. வி ஆர் நாட் பிளேயர்ஸ், நாங்கள் விளையாட்டு வீரர்கள் இல்லை. they aren't happy, அவர்கள் சந்தோஷமாக இல்லை. his sons aren't strangers, அவருடைய மகன்கள் வேற்று ஆள் கிடையாது, அந்நியர்கள் இல்லை. இப்போ இதில் வந்து இப்போ ஒரு ப்ரொஃபஷனோ அல்லது ஒரு பொண்ணை பற்றி அல்லது ஒரு யாரையோ பற்றி நம்ம சொல்லும்போது ஏ போட்டு, சிங்குலர்னால் ஏ போட்டு போடணும். ப்ளூரல்னால் சும்மாவே பிளேயர்ஸ் அப்போ அந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பொருள் வந்து அழகாக இருக்குது அல்லது அழகாக இல்லை, மலிவாக இருக்குது, விலை கூடுதலாக இருக்குது, இந்த மாதிரி இதை சொல்கிறதுக்கு சீப்பு இந்த மாதிரி சொல்லலாம். ஹாப்பி இந்த மாதிரி அது என்ன குணமோ அதை சொல்கிறதுக்கு இந்த மாதிரி போடலாம். இதுக்கெலாம் வந்து பி வெர்ப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதிலையே வந்து நெகட்டிவும் நம்ம இந்த மாதிரி உபயோகிக்கலாம். அடுத்து இது வந்து என்னென்னா வெர்பு இருக்கும்ல, அந்த வெர்பை வந்து நம்ம எப்படி டிவைட் பண்ணணும் அப்படின்னு எப்படி அதை நெகட்டிவ் ஃபார்மில் எழுதும்போது அதை ரெண்டாக வந்து அதை உடச்சி தான் நம்ம உபயோகிப்போம். அப்போ அதை எப்படி இது பண்ணுறது? இப்போ வந்து சிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஷீ சிங்ஸ், அவள் பாடுகிறாள் அப்படின்னு. அதை நம்ம உடைக்கணும்னா டஸ் ப்ளஸ் சிங், அந்த வெர்பு மட்டும் ரூட் வெர்பை மட்டும் நம்ம அப்படியே போட வேண்டியிருக்கும். அதே மாதிரி ப்ளூரல் ஃபார்முக்கு வந்து இப்போ வந்து இப்போ சிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை எப்படி உடைப்போம்னா டூ நாட் சிங் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பிரித்து போடணும். அது வந்து ரூட் வெர்பு வந்து அப்படியே தான் போடணும், அதில் எதுவும் நம்ம சேர்த்துருக்க மாட்டோம். இப்போ ஹீ டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட், அவனுக்கு புரியவில்லை. ஷீ டஸ் நாட் சிங், அவள் பாடவில்லை. இட் டசன்ட் டூ, அது செய்யவில்லை. இது டஸ் நாட்டை வந்து சுருக்கமாக எழுதும்போது டசன்ட்டுன்னு எழுதுவோம். செல்வி டசன்ட் ஜம்ப், செல்வி குதிக்கவில்லை. ஐ டு நாட் லைக், எனக்கு விருப்பம் இல்லை. யூ டு நாட் கில், நீ கொலை செய்யவில்லை. வி டோன்ட் கால், நாங்கள் அழைக்கவில்லை. தே டோன்ட் புல், அவர்கள் இழுக்கவில்லை. த டீச்சர்ஸ் டோன்ட் பனிஷ், ஆசிரியர்கள் தண்டனை கொடுக்கவில்லை. இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வந்து டஸ்ஸு, டூ இந்த மாதிரி நம்ம அந்த வெர்பு ஃபார்மில் வந்து பிரிக்கும்போது நாட் போட்டுட்டு பக்கத்தில் வெர்பு அப்படியே போடணும். அவ்வளோதான். அதனால் இது ரொம்ப ஈஸியானது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஜிஎல்கே ட்ரீம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you, viewers.